அட்வர்ஸ் பொசஷன் எதிரிடை அனுபவ பாத்தியம். நம்முடைய சொத்தை ஒருவர் நமக்கு தெரிந்தே ஆக்கிரமிப்பு செய்துட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த இடத்தை நாம் மீட்பதற்கு வழக்கு தொடுப்பதற்கு 12 ஆண்டுகள் காலக்கெடு லிமிடேஷன் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 ஆண்டுகளை நாம் தவற விட்டுவிட்டால் அந்த இடத்தை ஆக்கிரமித்தவருக்கு அந்த இடத்தின் பேரில் அட்வர்ஸ் பொசஷன் என்று சொல்லக்கூடிய அனுபவ பாத்தியம் வந்துவிடும். அதில் சில நிபந்தனைகளும் இருக்கிறது. ஆனால் ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது நாம் ஒரு இடத்தை ஒருவருக்கு வாடகைக்கு விடுறோம் அல்லது குத்தகைக்கு விடுகிறோம் என்றால் அந்த வாடகைதாரர் எத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் அவருக்கு அதில் அட்வர்ஸ் பொசஷன் என்ற எதிரிடை அனுபவ பாத்திய உரிமை என்பது வராது. அதே போல் பெர்மிசிவ் ஆக்கியபயர் என்று சொல்லப்படும், நாம் அனுமதித்து ஒருவரை நம்முடைய இடத்தில் இருக்கிறது சொல்கிறோம் என்றால் அவரும் எத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் அவருக்கு அந்த அட்வர்ஸ் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவ பாத்திய உரிமை என்பது வராது. இது தொடர்பாக மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் பிரிஜ் நாராயண் சுக்லா வர்சஸ் சுதேஷ்குமார் என்ற வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் அந்த சைட்டேஷன் போடுறோம், பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.